சந்தேசம் பாரத் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். இன்று நாம் காணவிருப்பது திராவிடர் கழகத்திற்கு ஆப்பு வைத்த ஐயப்ப பக்தர்கள். அதாவது இந்து என்றால் திருடன் அப்படின்னு சொல்லி பல்வேறு விதமாக இந்து சமயத்தை கொச்சைப்படுத்துகிற திராவிடர் கழகத்தினர் இந்த ஒரு ஊரில் ஒரு பதாகை வச்சுக்கிறாங்க பொது இடத்துல. அதாவது ஆணுக்கும் ஆணுக்கும் பிறந்தவர் ஐயப்பன் சொல்லி. இதை கண்ட ஐயப்ப பக்தர்கள் கொதித்து எழுந்துட்டாங்க. அதாவது இது நம்ம மாலை ஓட்டு மலைக்கு போகிறது மட்டும் நம்ம கடமை இல்லை. நம்ம கும்பிட்ற ஐயப்பனை தவறாக அவதூறாக இழிவாக பேசுனவங்கள உடனடியாக தட்டி கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 10-20 ஐயப்ப சாமிகள்லாம் கிடையாது. அந்த குரூப்பில் மாலை ஓட்டு மலைக்கு போகிற எல்லா ஐயப்ப சாமிகளுமே தட்டி கேட்கணும். இந்த திராவிடர் கழகத்தை இனிமே அவங்க இது மாதிரி அத்துமீறி எந்த ஒரு செயலையும் எந்த ஒரு சாமியும் இழிவுபடுத்தக்கூடாது. இது உங்களுக்கு உடனடியாக பாடம் கற்பிக்கணும்னு சொல்லி ஏகமனதாக முடிவெடுத்த காட்சியை தான் நீங்க பாக்குறீங்க. பாருங்க. நன்றி, வணக்கம். ஒரு ஆபீஸ் இருக்கு. அந்த ஆபீஸ்ல நம்ம தேவமா வணங்கும் ஐயப்பனை மிகவும் தாழ்த்தி ஆணும் பிறந்தவன் ஐயப்பன். ஆணுக்கும் எப்படி குழந்தை பிறக்கும் ஐயப்பா நீ அசல் பொய்யப்பா என்று ஒரு வாசகம் அடங்கிய பதாகை வச்சிருந்தாங்க. உடனே நம்ம ஐயப்ப பக்தர்கள் எல்லாரும் சேர்ந்து ஒரு 10 பேர் வந்திருந்தாங்க. எதிர்ப்பு தெரிவிச்சோம். மறுபடியும் அந்த பதாகை அந்த இடத்துல வச்சாங்கன்னா இதுல இருக்கிற ஐயப்ப பக்தர்கள் குருசாமி எல்லாரும் அந்த அலுவலகத்துல நம்ம கண்டனத்தை பதிவு செய்யணும். நல்லா கேட்டுக்கோங்க. நம்ம விடிய வஜ்ரம் பண்றோம். ஐயப்பனுக்காண்டி 48 நாள் நடந்து இருந்து சபரிமலை யாத்திரைக்கு போறோம். ஆனா நம்ம ஐயப்பனை மிகவும் தாழ்த்தி பேசி போட வச்சிருக்காங்க. அதை நம்ம அடுத்த முறை வச்சாங்கன்னா எல்லா ஐயப்ப பக்தர்களும் கண்டிப்பா இதை கலந்துக்கிட்டு அதை கண்டிக்கணும். இதுவே வக்கீலருக்கு அவங்களுக்கு அந்த மனசுல ஐயப்பன் நேரடியா சென்று